கற்பம் கற்பிப்போம் உறவுகள் அனைவருக்கும் நிறுவனம் வந்து ப்ரோ பேசுகிறேன். ஏன்னா ஈவினிங் பேசிக்ஸ்னா இந்த பாருங்க செக்லைட் பார்த்தீங்கன்னா எந்நேரம் ஆஃப் ஆகிடணும். ஆஃப் ஆகலை நினச்சா டிம் ஆகும் பிரைட் ஆகும், அதே டிம் ஆகும் பிரைட் ஆகும். இவங்களா லோவில் இதுமாதிரி காட்டோன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது இசிஎம் கம்ப்ளைண்ட் எதுவும் அட்டன் பண்ணிட்டேன் நான். இது பாருங்க இது பல இசிஎம் இது நல்லா கிளிக் பண்ண பாருங்கள். ஒரு வாட்டி ஷார்ட் ஆகாது அதெல்லாம் அது வந்து பேக் ஆகும். அது பேக் ஆகும். அப்படி ரொம்ப ஷார்ட்டாக ரேஸ் பண்ணோன்னா இன்ஜின் ஹீட் அதிகமாகும். அந்த ஹீட்டோட புட் விஷயம் நல்லா நம்ம தொடக்கி இங்கே தெரியும். இங்கே கிளச்சி கேசத்தை ஹீட்டு தெரியும், நல்லா தெரியும். நம்ம ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். அது கிக்கரே பேக் ஆகும். என்னன்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா பவர் காலை மாற்றி போட்டிருக்காங்க. அது பவர் காலை எடுத்து போட்டு பழசு போட்டிருக்காங்க. 30 கே 389-01 இது யூனிகான் பார்ட் நம்பர் B6 பவர் கால். அது இந்த பவர் கால் தான் கரெக்டாக யூனிகான் போடணும், மாற்றிலாம் போட விடுது. இது மாற்றி போட்டோன்னா ஈஸியாக கண்டிப்பாக அடி வாய்ப்பு உண்டுது. ஏன்னா இது இப்போது ஜென்யூன் காய் வரைச்சி போட்டும் செட் ஆகலை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மாடு கொடுத்து வச்சுருக்கிறோம். ஈஸியாக பார்த்தீங்கன்னா 3877 அதான் 3877-0K1KD02 இது ஈஸியாக. இது ஈஸியாக போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கப்ளரில் நம்ம பின்னுங்க ஒரு 3 பின் 4 பின் லூஸாக இருந்துங்க. எல்லாமே கொஞ்சம் கட் பண்ணி செக் பண்ணுறதுக்கு வேலை ஆகலை. இந்த பின்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் குளூஸ் போட்டு வச்சுருக்கேன். பின்லாம் ஒரு 4 பின்னு 3 பின்னுக்கு இல்லை இது பவர் கால் பூஸ் போட்டாச்சுங்க. இதில் ஸ்டார்ட் பண்ண வண்டி இப்போ புது ஈஸியாக மாடி தான் வண்டி பக்கம் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒயரிங் கிட்டினது 32-100K1KD00 ஒயரிங் கிட்டினேன். இந்த பின்னில் நிறைய பின்னில் ஃபால்ட் இருக்கிறதுனால கட் பண்ணி பண்ணிருக்காங்க, ஜாயின் போட்டிருக்காங்க. இல்லை நிறைய பின்னு பிரச்சனை இருக்குங்க. இதில் அதனால் ஒயரிட்டும் ஈஸியாக ஒன்றா மாற்றி விட்டுறோம். இல்லை இதான் விஷயம். அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து இன்னொரு இதில் இப்போ ஈஸியாக காட்டிடுறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கீ ஆன் ஆஃப் ஆகாது. க்ரீன் லைட் எதுங்களா இதை பார்ப்பாங்களா, இந்த ரிலே கொடுத்துருந்தோம்னா ஆன் ஆஃப் ஆகாதுங்க. ஆன் ஆகிடுச்சுன்னா ஆஃப் ஆகாது. ரிலே திரும்ப கட்டி மாட்டினா ரிலே கட் ஆஃப் ஆகும். இந்த ரிலே இந்த ஒரு ஒயரிங் கிட்டு ஒரு ஈஸியாக ரிலேங்க. ஆக்சுவலாக ஏற்கனவே எல்லாமே ஒரு பவர் பார்த்து நம்ம விட்டுருக்காங்க. நம்ம நண்பர் தான் விட்டுருக்காரு. என்னென்னா ரெடி பண்ணி கொடுத்தோன்னே இதை ஒயரிங்லாம் மாற்றிச்சுன்னா இது இல்லைங்களா பவர் கல் ஓகேங்களா ஈஸியாக டர்ன் பண்ணிட்டேன் மாட்டேன். ஒயரிங் மாற்றிச்சுனது இதை வருங்க. கீ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறோம். மால் பம்பு தானே ஆஃப் ஆகிடும். இல்லை ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த பேட்டரி லோவாக இருக்குது. ஒர்க்கிங் நன்றி பிரபு வந்து வச்சுக்கணும்.